வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. பப்ஜி மதனோட மனைவி தன்னோட கணவன் சிறைச்சாலைக்குள்ள ரொம்ப சொகுசாக இருக்கணும், அவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்களாம். அதுவும் யார்கிட்ட நினைக்கிறீங்க? இந்த சிறையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா ஆஃபீஸர்ஸ், அவங்கக்கிட்ட. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருங்க. இவர்கிட்ட பேசியிருந்த அந்த ஃபோன் ஆடியோ இப்போ லீக் ஆகிருக்கு. இதனால் விவகாரம் மிகப்பெரிய அளவில் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க பேச போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்காக பிரபல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் ரிஷி அவர்கள் நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பெரிய பெரிய கேசஸ்லாம் ரொம்ப பெருசாக போகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், ஆரம்பிக்கிற பெருசாக இருக்கும், போக இன்னும் பெருசாக போகும். இது வீடியோ கேம் சார்ந்து ஆரம்பிச்சு சார். இது போல் பப்ஜி மதன் ஒருத்தர் தடை செய்யப்பட்ட அந்த கேமை ஃபுல்லாக யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி விளையாடிட்டு இருந்தார். சின்ன பசங்களும் அந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்க்குறாங்க, வந்து இன்ஸ்டாகிராம் அது போல் பேஜுக்கும் வராங்களோட போஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு. அங்கே ஆபாசமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினார் அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி ஒரு தப்பாக சித்தரித்து பேசுகிறாரு, அவங்களை கெட்ட வார்த்தையில் திட்டார் அப்படின்னு போச்சு. அப்புறம் எங்கெங்கேயோ போயிட்டு இது போல் ஒரு ஏமாற்றி பல பேரோட காசு வாங்குறாரு, டொனேஷன் பண்ணதான் வாங்கி இது போல் இது பண்ணுறாரு, அவங்களோட தனிப்பட்ட லாபத்துக்காக பயன்படுத்தலாம், அது இதுன்னு பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஒரு கடத்தில் எங்கே போய் நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவரை குண்டாஸில், புரியுதா, இவரை குண்டாஸில் கைது பண்ணி நம்ம நடவடிக்கை எடுக்கலான்ற அளவுக்கு போயிடுச்சு சார். போலீஸ் வந்து என்ன எதுவும் பண்ண மாட்டது அதுன்னு சொல்லி இவர் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் போலீஸ் இவர் இருக்கிற இடத்த தேடி போனதுக்கப்புறம் காலில் விழுந்து ஐயா விட்டுருக்குன்னு இவர் கதனதாகவும், அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் புழல் பிரிசனில் அடைச்சதாகவும், அடைச்ச பிற்பாடு இவருக்கு கொரோனா தாக்கியிருக்கு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க, திரும்ப கூட்டு வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. இவ்வளோ தூரம் இந்த கேஸ் அப்படி நீட்சி அடைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் நினச்சது ஓகேப்பா ஒரு புயல் அடித்து முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த பப்ஜி மதன் கேஸ் பெருசாக வெடிக்காதுன்னு நினச்சா இப்போ இந்த ஆடியோ ஒன்று லீக் ஆகிருக்கு சார். அந்த ஆடியோ கேட்டிங்களா? கேட்டேன் சார். அது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல சார். ஓகே, எனக்கும் ஆக்சுவலாக பெருசாக தெரியல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நடக்கிறது தான், பொதுமக்களுக்கு கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்கும். அந்த ஆடியோவை நீங்களும் ஒரு தடவை கேட்டுருங்க, நானும் கேட்டுடுறேன், மக்களும் ஒரு தடவை கேட்டுட்டோம். நான் கிருத்திகா பேசுறேன். அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சேலம்ல. எனக்கு ஒரு 2 days டைம் வேணும், ஒரு டியூஸ்டே. கொஞ்சம் அமௌண்ட் பல்க்னால கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க 3 lakhsனால. சரி ஓகே, நான் ரெடி கொஞ்சம் குவாரண்டைன்ல மட்டும் பாத்துக்கோங்க. நான் ரெடி பண்ணோடனே உங்களுக்கு கால் பண்றேன். சரி ஓகே, அங்கே இருக்காப்ல, ஒரு பிரச்சனை கிடையாது, அங்கே இருக்காது. நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் சொன்னாப்ல ஒன்றும் வேக்சின் புதனோட வந்து சொன்னாப்ல. ஓகே ஓகே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சார், இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஆமாம் சார். முகில் செல்வம் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட தான் இவங்க அந்த ஃபோனில் பேசியிருக்கிறதா அந்த ஆடியோ மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. இந்த செல்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புழல் பிரிசனுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆஃபீஸர். இவர்கிட்ட தன்னோட கணவரோட சேஃப்டிக்காகவும் அவரை நல்லா சொகுசாக பார்த்துக்குங்க அப்படின்றதுக்காகவும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் நடந்திருக்கு. இவங்க இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு முதற்கட்ட தவணை மாதிரி லோனில் இஎம்ஐலாம் கட்டுவோமே அது மாதிரி வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் ஜிபேல அனுப்பிச்சி விட்டுருக்காங்க அதான் செல்வம்ன்ற நபருக்கு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் வெளியாக இருக்குது, அதுவும் திரையில இப்போ தெரியும், மக்கள் அதை பார்க்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்டில் இது போடலாம், ஒரு பணத்தை கொடுத்து பிரிசனுக்குள்ளே இருக்கிறவங்கள சேஃபாக சொகுசாக பார்த்துக்க முடியுமா? இது வந்து சார் காலங்காலமாக நடக்கிற விஷயங்கள். இது தொன்று நடக்குது. சில நேரங்களில் இந்த விஷயம் வெளியே வந்துடும். வெளியே வரும்போது இவங்களுக்கு வந்து பார்க்குற மக்களுக்கு, உங்களை மாதிரி ஆட்களுக்கு அது பூதாகரமாக தெரியும். புரியுதுங்களா? இது சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான். திடீர்னு இந்த மாதிரி ஒரு மேட்ரு லீக் ஆகி போச்சு, இந்த மாதிரி ஜெயிலில் இந்த மாதிரியான சட்டத்துக்கு புறமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னா உடனே ரெய்டு போவாங்க, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை வச்சுன்னு உள்ளே போவாங்க, ஜெயிலெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயில் அத்தாரிட்டி மட்டும்தான் உள்ளே இருந்து செக் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஜெயில் வந்து எந்த காவல் நிலையத்தினுடைய எல்லையில் இருக்கோ அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் உள்ளே போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காவல்துறை கமிஷனர் போகலாம், டிசி போகலாம், ஏசி போகலாம், இன்ஸ்பெக்டர் போகலாம். ஏன்னா அவங்க எல்லைக்குள்ளே இருக்கிற சிறைத்துறை. அது சிறைத்துறை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஆகிப்போச்சு, இப்போ ஏதாவது ஒரு தற்கொலை ஆகிப்போச்சு, கொலை ஆகிப்போச்சு, இல்லை ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னாலுமே லோக்கல் போலீஸ் தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து சில தகவல்கள் வரும், உள்ளே இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் சட்டத்துக்கு புறமான விஷயம்லாம் நடக்குது, நீங்கள் போய் ரைட் பண்ணணும் அப்படின்னும் போது அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ண அவங்களுக்கு ஒரு ஐஎஸ் இருக்கும், சென்ட்ரல் பிரிசனுக்கு ஒரு ஐஎஸ் இருக்கும், அவங்க வந்து டிஜிபிக்கு சொல்லுவாங்க. டிஜிபினா பிரிசன் டைரக்டர். அப்படி போனால் பிரிசன் டைரக்டர் வந்து பண்ணுவார், இல்லைனா போலீஸுக்கே போகும். அவர் சமீபத்தோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இவ்வளோ கஞ்சா எடுத்தாங்க, இவ்வளோ பீடி கட்டி எடுத்தாங்க அப்படிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி போலீஸ் உள்ளே போவாங்க, உள்ளே போய் ரைட் பண்ணி எல்லாமே பார்ப்பாங்க. சில விஷயங்கள்
போலீஸ் வந்து கண்டுக்காம கூட வந்துடுவாங்க. சில விஷயங்கள் வேறு வழி இல்லை அப்படின்னும் போது அதை நடவடிக்கை பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன விஷயம் அது தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் பிரச்சனைக்குள்ள. ஆமாம். ஓகே சார், நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அதே வழியை தான் பப்ஜி மதனோட குடும்பத்தினரும் ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க நிலமை புரியுது, கணவர் உள்ள சொகுசாக இருக்கணும்னு சொல்லி மனைவி ஆசைப்படுறது புரியுது. ஆனால் அவர் சிக்கியிருக்க வழக்கு சாதாரண வழக்கில் தனிநபர் சார்ந்த அப்படின்னா நீதிமன்றம் அதோட பார்வை வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சமுதாயத்தை சீர்குலைக்கிற ஒரு விஷயம்னா அதில் பார்வை வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. இவர் செகண்ட் கேட்டகரியில் வந்து விழுந்திருக்காரு, கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆக்சுவலாக சொந்த செலவில் சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, இது அப்படி பார்க்கலாமா? ஏன்னா அவங்களே காசு வந்து கொடுக்க முன் வந்திருக்காங்க. கடைசியில் அந்த ஆடியோ வெளியாகி இதுக்கப்புறம் மதன் ரிலீஸ் ஆவாரா இல்லையா அது வரைக்கும் கொண்டு போய் விடுது. இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா? இப்போ வந்து சார், இப்போ ஆடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு? இப்போ இவங்க வந்து தன்னுடைய கணவரை எப்படியா காப்பாற்றணும், ஏதாவது ஒன்று பண்ணி அவர் சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா இவர் நல்ல சொகுசாக வாழ்ந்திருப்பார், அதனால் உள்ளேயும் சொகுசாக இருக்கணும் அப்படி முயற்சி பண்ணியிருப்பாங்க. பரிவர்த்தனை நடந்திருக்கும், பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். பட் இவங்களுக்கு அதாவது ஜெயிலில் உள்ள இருக்கிற அதிகாரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து சரியான முறையில் தப்பு செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. எவிடன்ஸ் இல்லாமல் குற்றத்தை. ஆமாம், இல்லைன்னா உனக்கு யோகிதை இல்லைல்ல. தப்பு செஞ்சால் நீ வந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடாது. ஆசைப்பட்டு விழுந்தியானா இந்த கதி தான். இப்போ எப்போவுமே நீங்கள் வந்து பணம் வாங்குறீங்க, பேசுகிறீங்க, பேரம் நடக்குது அப்படின்னும் போது எதிர்த்தரப்பில் உங்களுக்கு பணம் கொடுக்குறவன் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பான். இதை ரெக்கார்ட் பண்ண தானே செய்வான், ஒரு ஆதாரத்தை உருவாக்கிப்பான், ஒரு எவிடன்ஸ் நம்ம கையில் வச்சுப்பான். ஏன்னா அதிகாரிகள் பணம் வாங்கி ஏமாற்றுவாங்களோ, இல்லை போட்டு கொடுப்பாங்களோ, செய்ய மாட்டாங்களோ, எப்படி செய்வாங்கன்ற ஒரு அவநம்பிக்கை இருக்கும், ஒரு பய உணர்வு இருக்கும் இவங்களுக்கு. அதனால் இவங்களுக்கு ஒரு ஆதாரத்துக்காக இவங்க எடுத்து வச்சுப்பாங்க. அது இந்த காவல் இந்த சிறைத்துறை அதிகாரிக்கு தெரியணுமா வேண்டாமா? கண்டிப்பாக தெரியணும். கண்டிப்பாக தெரியணும். இவர் என்ன பண்ணுறாரு, நம்பிக்கையில் காசு வாங்கிடுறாரு. காசு கொடுக்குறவங்க அப்படி பண்ணுவாங்களான்னு? கண்டிப்பாக. அதனால தான் காவல்துறை எப்பொழுதுமே யாருக்கிட்ட பழகினாலும், நீங்கள் எவ்வளோ உற்ற நண்பனாக இருந்தாலும் அவங்களுடைய பார்வை ஒரு 25% வேறு மாதிரியாக தான் இருக்கும் உங்களை பார்க்கும்போது. அப்படி பார்க்கலன்னா அவங்க போலீஸ் கிடையாது, சாதாரண மனுஷன். அப்படி பார்த்தா தான் போலீஸ். ஆனால் எப்படி நம்புறாங்கன்னு கேட்குறேன். நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு போலீஸ் எப்படி நம்புறாங்க? அதான் சார், பைத்தியகாரத்தனம் தான். தன்னை எப்படியும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, நம்ம தான் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறோமே, நம்ம அவங்களுக்கு தேவையானதான் பண்ணி கொடுக்க போகிறோமே, இதை மாதிரிலாம் நம்ம பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அது மிகப்பெரிய தவறான விஷயம். இவங்க பண்ணுறதே தவறுங்க, இவங்க பண்ணுறது சட்டத்துக்கு புறமான விஷயம். அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு இல்லாதப்பட்டவனுக்கு உதவி பண்ணால் கூட பரவாயில்ல, இவன் வந்து சமூகத்துக்கு எதிரான குற்றங்கள் பண்ணியிருக்கார். சிறு பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய மனசை தூண்டுற அளவுக்கு, மனசில் வந்து வன்மம் வர அளவுக்கு இவர் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு நம்ம உதவி பண்ணலாமா? ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இவர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்களாம் போராடினாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் செய்தி சேனல் அதெல்லாம் பைட்டா எடுத்துலாம் போட்டிருந்தாங்க. சின்ன பசங்களுக்கே தெரியல நாம் கெட்டு போகிறோமா இல்லை உண்மையிலே நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹீரோவாக சொல்லிட்டு அவங்க ஒரு கனவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பசங்க கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக. ஆனால் அவர் தரப்பில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மதன் தரப்பில் இருக்கவங்க அவர் தான் 18+ கொட்டாயத்தில் போட்டு தானப்பா சேனலை ரன் பண்ணுறாரு, நீங்கள் எதுக்கு தாண்டி வந்து பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் சின்ன பசங்கிட்ட போய் நம்ம அந்த கேள்வி கேட்க முடியாதுல்ல சார்? இல்லைங்க, இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான கேள்வி. 18+ அப்படின்னா அது கீழே உள்ளவங்க பார்க்க மாட்டாங்களா என்ன? பார்க்க தான் செய்வாங்க. யூடியூப் எல்லாருக்கும் பொதுவானது. ஆமாம், பொதுவானது ஒன்றுது. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, டாஸ்மாக் இருக்குது, கண்ணை முடிக்கினே போடுவீங்களா? டாஸ்மாக் பார்த்துட்டு தான் போவீங்க. அப்போ ஒரு சபல புத்தி வந்துடும். மனுஷன் தானுங்க நம்மலாம், எல்லாருமே மனிதர்கள். சபல புத்தி வரல அப்படின்னா அவன் மனுஷன் கிடையாதுன்னு அர்த்தம். சபலம் வரணும், அப்போ தான் அவன் மனுஷன். சரி, இன்னைக்கு ஒரு நாளாக அது ஏதாவது போய் உள்ளதான் போய் பார்த்துடுமே அப்படின்னு போவான். அவன் குடிக்கும்போது அவனுக்கு ஒரு அது அவனுடைய இயல்பாக இருக்கிற உணர்வை விட அதை தாண்டி ஒரு உணர்வு வரும். அப்போ அது தனி சுகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். இந்த சின்ன பிள்ளைங்க வீட்டிலே இருப்பாங்க இல்லைங்களா, அப்பா அம்மா கண்டிஷனோடு இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அதை மீறி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கேட்டதே இல்லையே, அவங்களுக்கு தவறான விஷயந்தான். பட் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு நாலெட்ஜ் இல்லை. அப்போ அவன் இந்த மதன் எப்பேற்பட்ட குற்றத்தை பண்ணியிருக்காரு பாருங்கள். மிகப்பெரிய ஒரு சமூகத்தையே ஒரு எதிர்வரும் வளர்கின்ற சமுதாயத்தை சீரழிக்கிற விஷயம் இது. தனிப்பட்ட லாபத்துக்காக இது போல வேலையை பண்ணிருக்கான்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. இது போல் அந்த ஃபோன் ஆடியோ நல்லா கேட்டு தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
இந்த பணத்தை அவங்க சேகரிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணாங்க. இவங்கள அசட்டு ஃபுல்லாக கை வைக்க ஆரம்பித்தாங்க. யார்? பப்ஜி மதன் தரப்பில் ஃபுல்லாக போலீஸராக ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு 3 லட்ச ரூபாய் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதா தான் தெரிஞ்சு நம்மளுக்கு ஆடியோ கேட்குறப்ப. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த ஆடியோ பதிவு அப்படின்றது இப்போ பதிவு பண்ணப்பட்டு இப்போ வெளியிடப்பட்டது கிடையாது. போன வருஷம் அப்போவே இந்த ஆடியோ டாக் ஓகேவா போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ தான் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கூகுள் பேல ஒருத்தருக்கு பணம் அமிச்சாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது போன வருஷம் செப்டம்பர் 8ஆம் தேதி. ஆனால் இந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது இன்னைக்கு பிப்ரவரி மாதம் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த அளவு லேக் இருக்குல்ல சார்? ஆமாம். எதுக்காக இவ்வளோ நாட்கள் இடைவெளி விட்டு இப்போ இந்த ஆடியோ பதிவில் வெளியே வரணும்? இப்போ எப்போவுமேங்க அரசாங்க தரப்பில் ஒட்டு கேட்பு விஷயம் எப்போவோ நடந்திருக்கும். அது இரு தரப்புக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கின்னு இவங்க பரஸ்பர ஒரு இதில் விட்டுடுவாங்க, கண்டுக்காமல் இருந்துருவாங்க. இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே போட்ட அக்ரிமெண்ட்டில் வாய்மொழி உத்தரவில் மீறுறாங்க அப்படின் போது 2 வருஷம் பொறுத்து லீக் ஆகும். அதாவது 2 தரப்புக்குள்ளே இங்கே ஏதோ நடந்திருக்கு, சமரசம் ஏற்படல, நான் கேட்ட பணத்தை நீ கொடுக்கல, இல்லைனா மிரட்டல் ஏதோ சம்திங், அதனால் வெளியே வந்திருக்கு. அதுதான் நடந்த விஷயம். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பணம் கொடுத்துருப்பாங்க. பணம் கொடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க. இவர் ஆக்சுவலாக அந்த பிரிசனில் ஒர்க் பண்ணுறாரு இல்லைங்களா, அவர் எவ்வளோ என்ன அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படின்னு சொல்கிறாங்க, உதவி ஜெயிலர். இது அந்த உதவி ஜெயிலரோடு முடிகிற விஷயம் அல்ல, ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இது டாப் லெவலில் வரைக்கும் போகிற விஷயம். ஆனால் இவர் பணத்தை வாங்கிக்கின்னு அவர் அந்த சொகுசு வசதி பண்ணி கொடுத்தாரா பண்ணி கொடுக்கலையா நமக்கு தெரியாது இல்லைங்களா. அப்போது அவங்களுக்கும் பணம் கொடுத்தவங்களுக்கும் பணம் வாங்கினவருக்கு தான் தெரியும், பப்ஜி மதனுக்கு தெரியும் சொகுசாக நம்ம இருந்தோமா இல்லையா. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிருக்கும், ஆகிருக்கும். இவர் பணம் வாங்கியிருக்கலாம், பணம் வாங்கி அங்கே செய்யாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா பணம் வாங்கியது மேலதிகாரிகளுக்கு தெரிஞ்சு அவங்க எந்த வசதியும் பண்ணி தராமல் இருந்திருக்கலாம். இது இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு குற்றம் பண்ண போய் செயின் ரியாக்ஷன் மாதிரி பல குற்றங்களாக தொடர்ந்துருக்கு. அப்படியே கண்டிப்பாக வரும். சிறைத்துறை டிஜிபி சுனில்குமார் இவர் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் இப்போ எடுத்திருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதுதான் மிகப்பெரிய ஆக்ஷன் சொல்லுவாங்க. என்ன ஆக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க? சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை? அந்த சிறை அதிகாரி இருக்கார்ல செல்வம், அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச தண்டனை இதான் கிடைக்குமா சார்? அப்படி இல்லை சார். இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, முதற்கட்ட நடவடிக்கை இது சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணால் தான் என்கொயரி பண்ண முடியும். அதாவது துறை ரீதியான நடவடிக்கை இப்போ முடிஞ்சிருக்கு. ஓ, அப்போ துறை ரீதியான நடவடிக்கைனா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன். அப்போ சஸ்பெண்ட் பண்ணலை, தற்காலிக இடைநீக்கம் பண்ணலை அவரை. துறை ரீதியான நடவடிக்கைனா டிபார்ட்மெண்டல் என்கொயரி போகும். அவர் என்ன பண்ணுவார், டைரக்டர் என்ன பண்ணுவார், ஒரு ஜெயிலர்கிட்டயோ ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலர்கிட்டயோ இல்லை வேறு கடலூரில் இருந்தோ வேலூரில் இருந்தோ யாருக்கிட்டயோ அதை சொல்லி என்கொயரி கண்டக்ட் பண்ண சொல்லுவார். இது என்ன நடந்துச்சு, ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு வேணும், 15 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இது கடையில் இந்த ஆடியோ இதெல்லாம் ஐடிக்கு அனுப்புவாங்க, சைபர் கிரைமுக்கு அனுப்பி இது எந்த அளவுக்கு ஃபேக்கா உண்மையை இவருடைய இது பெரிய இன்வெஸ்டிகேஷனுங்க. இவருடைய ஆடியோ தானே, அது இவருடைய வாய்ஸ் தானே, அந்த அம்மா வாய்ஸ் தானே, அந்த எல்லாமே சேஸ் பண்ணுவாங்க சார். எல்லாமே சேஸ் பண்ணி இது எல்லாம் உண்மை தான், இவர் பணம் வாங்கினது உண்மையா அப்படின்னு பார்ப்பாங்க. பணம் வாங்கினது உண்மையா, இதெல்லாம் நடந்தது உண்மை. இது இந்த என்கொயரி முடிஞ்சு ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுப்பாங்க, இது உண்மை தான் அப்படின்னு. இல்லை இது பொய், ஏதாவது ஒன்று கொடுக்கணும். கொடுத்தீங்களா அதன் பேரில் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. எனக்கு என்னென்னா, இப்போது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, முகாந்திரம் இருக்கவே தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆடியோவில் இருந்த குரல்கள்லாம் இவங்களுக்கு தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுதுன்னு தான் அர்த்தம். கன்ஃபார்மாக தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு, சார்ஜ் கொடுப்பாங்க, டெர்மினேட் கூட பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம். அதிகாரிங்க நினைக்கிறது தான். ஆக்சுவலாக இது லஞ்ச குற்றம் சார், சாதாரண குற்றம் கிடையாது, லஞ்ச குற்றத்தில் வருது. சஸ்பெண்ட், டிஸ்மிஸ், அதுக்கப்புறமா சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, சிறை தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவரை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கூட கொடுத்துடலாம். பணி சார்ந்த தண்டனைகள் மட்டும்தான் வழங்கப்படும். வழங்கப்படலாம். ஆமாம். மற்றபடி ஜெயிலில் அடைக்கிறது இது கிரிமினல் யாராவது பெட்டிஷன் கொடுத்து அதை மாதிரி என்கொயரி பண்ணி அவங்க தான் பக்காவாக என்கொயரி போடுறாங்க, இது நடந்தது உண்மைன்றாங்க. டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன்லாம் அதான், இம்மிடியேட்டாக அவனை டெர்மினேட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம். அதில் இல்லைன்னா அவங்களுக்கு சார்ஜ் கொடுத்து இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணலாம். அது பெரிய பனிஷ்மெண்ட் ஆச்சே. ஓ, ஓகே சார். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் கேட்க விரும்புகிறேன். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தரை சொகுசாக வச்சுக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் நடந்திருக்கு. அப்போனா பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ளே போவாங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அவங்களாம் அந்த விஐபி கிளாஸ் உள்ள பெருசாக கிடைக்க போகிறதில்ல அந்த செல்லு. ஆனால் அவங்க பெரிய விஐபியாக இருப்பாங்க அவங்களோட வட்டத்துக்குள்ளே. இது போல் ஆட்கள் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தளவு பேரம் பேசப்படும்?
3 லட்சம்ன்றது 6 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னென்ன வசதியில் உள்ள அவங்களுக்கு கிடைக்கும்? இல்லை சார், இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர், இல்லை நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், ஒரு கேஸில் ரிமாண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட. இல்லை வக்கீல் சொல்லுவார், மயிலாடி ஒரு பத்திரிகையாளர், ஒரு சொசைட்டியில் கௌரவமாக இருந்தவர், ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஜெயில் அது பண்ணுங்க அப்படின்னு அவர் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவார். இவர் ஃபஸ்ட் கிளாஸ் ஜெயிலில் வைங்க அப்படிமா. அப்போ உங்களுக்கு அங்கே வந்து எல்லாம் போட்டு தனியாக செப்பரேட் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படி ஒரு செல் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதில் வந்து நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நல்ல ஃபுட்டாக கொடுங்கணும் எனக்கு, நான் கூட பே பண்ணிடுறேன் அப்படி கூட சொன்னிங்கன்னா ஃபுட்டு செப்பரேட்டாக கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஜெயிலில். இந்த வாழ்க்கையே நமக்கு போதும். ஆனால் வெளியே ஆடம்பரமாக சுற்றிக்கின்னு நல்ல பாரில் என்ஜாய் பண்ணிக்கின்னு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கின அக்யூஸ்ட்லாம் உள்ளே போனாங்கலாம் அவன் ஒரே நாளில் செத்து போயிடுவான். அவனால் வாழவே முடியாது, ஜெயிலுள்ள இருக்கவே முடியாது. சொத்தை அழிச்சாவது ஜெயிலு பங்களா மாதிரி வச்சிருவேன் அவனுக்கு. அப்போ பேசுவான், டாப் லெவலில் பேசுவாங்க. டாப் லெவலில் பேசுனா பல லட்சங்கள் அங்கே கை மாறும். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. திடீர்னு ரைடு போய் உள்ள டிவி இருக்கும், சோஃபா, கட்டில் எல்லாம் பந்தாவாக இருக்கும். ரூமே பந்தாவாக இருக்கும். இவங்க பந்தாவாக வாழ்வாங்க. சாப்பாடு முதல் கொண்டு மினரல் வாட்டர் முதல் கொண்டு வரும் அவங்களுக்கு. சுட சுட சாப்பாடு வரும், சுட சுட சப்பாத்தி வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஜெயிலுக்கு வரும். அதாவது சுதந்திரம் மட்டும் இருக்காது வெளியே போகிறதுக்கு. ஆமாம், மற்றபடி சுதந்திரமாக வீட்டில் இருந்த மாதிரி இருக்கலாம். ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, சென்ட்ரல் மத்திய சிறைச்சாலை சென்ட்ரல் இருந்துச்சு இல்லைங்களா, அது ஒரு சாதாரண ஒரு இதுதான். ஒரு 10 ரூபா கொடுத்தா அது லஞ்சம். 10 ரூபா, 10 ரூபான்றது பெரிய விஷயம். எப்போ இதெல்லாம் வந்து 85, 84, 83 அந்த பீரியடில் 10 ரூபா கொடுத்தா நீங்கள் செல்லை திறந்து விட்டுருவாங்க. நீங்கள் ஜெயிலை விட்டுலாம் வெளியே போக முடியாது. நீங்கள் உள்ளே அப்படியே வெளியே சுற்றின்னு இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. எவனும் அந்த மாதிரிலாம் தப்பிச்செல்லாம் போக மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். உள்ளே அப்படி சுற்றின்னு இருக்கலாம். அப்படி தான் ஆட்டோ சங்கர் தப்பி போனது. 10 ரூபா கொடுத்துட்டு ஆமாம், 10 ரூபா கொடுத்துட்டு அவனுடைய கள்ளக்காதலி தேவி கிட்ட சொல்லி, நீ வா நாளைக்கு கயிறை போடு, வெளியே இருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேலே கயிறை போடு, ஏறி வெளியே வந்துடுறேன். நடந்துச்சா சார் இது? ஆமாம், நடந்த உண்மை. 10 ரூபா கொடுத்தா வெளியே விட்றான். அவன் செல்லில் இருக்க மாட்டான், வெளியே சுற்றின்னு இருப்பான் அந்த குற்றவாளி. அவர் என்ன பண்ணார், ஏறி வெளியே போயிட்டார். இப்போ அந்த மாதிரிலாம் போக முடியாதுன்னு வச்சுங்க. இது உதாரணத்துக்கு சொல்ல வர. புரியுது. இப்போ அது மாதிரிலாம் போக முடியாது. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயங்க. இது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு பரபரப்பாக இருக்கும். அதன் பிறகு மறுபடியும் போகும். இது ஒன்றும் யாருக்கும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. டிபார்ட்மெண்டல் என்கொயரி, அந்த என்கொயரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சொகுசாக வாழ்கிறவன் வாழ்ந்துன்னு தான் இருப்பான், வாழ்ந்து தான் இருக்கான். ஆனால் இந்த சிறைத்துறையில் இருக்கிறவங்க பலவிதமான மைண்டு உள்ளவங்களாம் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டான். அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட மாட்டான், கம்முன்னு இருப்பான். ஆனால் சாப்பிட்டு ஆகணும். சாப்பிட்லன்னா உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும். ஆனால் இவன் சாப்பிடவே மாட்டான், அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பான். ஏன்னா அவன் தப்பு பண்ணாதவன், அவன் ஒரு இன்னசென்ட், நிரபராதி. அவனை தூக்கி வந்து போட்டிருப்பாங்க. அப்போ அவன் எதையுமே சாப்பிட மாட்டான், பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பான். அந்த ஜெயிலுக்கு தெரியும், அடடா பையன் நல்ல பையன், அவனை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுவாங்க. ஏன்பா ஜெயிலெலாம் எல்லாம் வந்து போனவங்க தான்பா, எல்லா தலைவர்களும் உள்ளே வந்திருக்காங்க, அதை மாதிரி நினச்சிக்க, நீ ஏன் ஃபீல் பண்ணுற, வா அப்படி தட்டி கொடுத்து சாப்பாடு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. நல்ல ஆஃபீஸர்ஸ். ஆமாம், அருமையான ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. சொல்லிட்டு போவாங்க. மற்ற சில உள்ள ரவுடிலாம் வந்து அடிக்க வருவாங்க. அப்போ புதுசாக ஒருத்தன் உள்ளே போனான்னா ரொம்ப பிரச்சனை. அதிகாரிகளால் தொல்லையே கிடையாதுங்க, உள்ளே இருக்கிற குற்றவாளிகளால் தான் தொல்லை. சொல்லிட்டே போவாங்க, டே அவங்ககிட்ட யாரும் போகாதீங்க அப்படி சொல்லிட்டே போவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. நாம் எப்படி காசுக்கு இங்கே மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், இதே மாதிரி ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பீடிக்கு மரியாதை கொடுப்பாங்களாமே, அது உண்மையா? அதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே யார் அதிகமாக பீடியை வச்சுருக்காங்களோ அவங்க தான் பணக்காராமே. அவன் பெரிய அளவன். ஐயோ, என்ன ஒரு பீடி கிடச்சா போதும், அவனுக்கு சாப்பாடே வேண்டாம். நான் புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு அந்த பீடி தேவைப்படும். அப்படின்னும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ஜெயிலர்கிட்டே காசை கொடுத்துருவாங்க. ஜெயிலர்னு சொல்ல முடியாது, வார்டர் இருக்காங்க இல்லையா, கான்ஸ்டபிள் இருக்காங்க, அவங்களாம் வந்து போவாங்க. ரொம்ப சகஜமாக இருப்பாங்க. ஏன்னா நான்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கேன், அதுக்காக சொல்ல வரேன். இல்லை, சகஜமாக இருப்பாங்க. அங்கே வந்து அடிக்கிறாங்க, தொங்க விடுறாங்க, போடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. அது வந்து எப்படின்னா மிகப்பெரிய குற்றவாளியாக இருப்பான், ரொம்ப தொல்லையாக இருக்கும், இவனால் அரசாங்கத்துக்கு பிரச்சனையாக இருக்கும். அதனால் திட்டம் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களே தவிர மற்றபடி எந்த குற்றவாளிகிட்டையும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வீடு மாதிரி சுதந்திரமாக இருக்கலாம்.
6 மணிக்கு காலையில் திறந்து விடுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு உள்ளே அடைச்சிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கடையில் நீங்கள் வந்து ஃப்ரீயாலாம் இருக்கலாம். அப்படின்னும் பொழுது வாட்டர் கட்டி நான் கொஞ்சம் வாங்கினோம். வாட்டர் யார் செக் பண்ண போகிறாங்க, வந்து கட்டு பீடியை கொடுத்துருவார். பீடிக்கு போகுதுன்னா உள்ளனா 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுப்பாங்க. அதாவது 10 ரூபாய் பீடி கட்டுக்கு பிளாக்ல விற்பாங்க. இப்போ கூட அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போவும் இருக்கு. ஓ, இப்போவும் இருக்கு. ஆக்சுவலாக லீகலா இல்லீகலா? இல்லை ஏங்க, சட்டத்துக்கு புறமானதுங்க. இல்லை இப்பவும் இருக்குன்றீங்க, அதெல்லாம் தான் ஆமாம், இப்போ இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஜெயிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பீடி தானே பிடிச்சின்னு போகிறான், அவ்வளோதான். அவன் பாவம் வேறு என்ன கேட்குறான், அவன் பீடி தானே ஒழிஞ்சு போகிறான் அப்படி சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் அதை நம்பி தான் இந்த மாதிரி வீக்னஸை பயன்படுத்திக்கு தான் கஞ்சா, ப்ரௌன் சுகர் எல்லாமே உள்ளே வரும். போலீஸ் இல்லை நல்ல அதிகாரிகள் போனா போட்டுன்னு விட்டா கூட இது போல விஷயத்தை கொண்டு வர நினைப்பாங்க, அட பீடி பிடிச்சுன்னு போகிறான், என்ன பண்ணிட்டான் அவன் போகிறான் அப்படின்னு விட்டு சில பேர்லாம் விட்டு போவாங்க. சிலர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சிலர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி பயமுறுத்திட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் கேரக்டர்ஸ் இருப்பாங்க உள்ள. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அக்யூஸ்ட்டை கூப்பிட்டு பேசுவாங்க, சில பேரை மிரட்டுவாங்க. ஏன்னா வாண்டடாக ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருப்பான், வந்துன்னு போயின்னு இருப்பான். ஜெயிலுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்க. நீ ஏன்டா 25 வருஷமா இருக்கிறேன் சார் நான் அப்படின்பா. என்னடா 25 வருஷமா? இல்லை சார் வருவேன், இவங்க என்ன பண்ணுவாங்க 3 மாதத்தில் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, வெளியே போய் நான் ஏதாவது ஒன்று திருட்டு மறுபடியும் உள்ளே வந்துடுவேன் சார். ஏன்டா அப்படி வர? சோறு யார் சார் போடுறாங்க வெளியே? எனக்கு யாருமே கிடையாது சார், 25 வருஷமாக நான் ஜெயிலில் தான் சார் இருக்கிறேன். இங்கே வந்தால் நான் துணி துவைச்சி கொடுத்தா ஆளுக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, பீடி கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்டு வேலை வேலைக்கு சாப்பாடு இருக்குது சார், அதனால் நான் ஏன் சார் வெளியே போகணும்? இப்படி உள்ள கேரக்டராக உள்ளே இருப்பான். நீங்கள் சொல்கிறப்போ பீடிக்கு இவ்வளோ மவுஸ் இருக்குன்றது இப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக. ஆமாங்க, நீங்கள் வெளியே இருந்து சாப்பிட்டு பிடிக்கிறது வெளியே பெரிய விஷயம் இல்லை, உள்ளே போய் ஒரு பீடி கிடைக்கிறது தான் இமாலய வெற்றி. அது அவங்களுக்கு சார். அதே போல் கிருத்திகாவோட அந்த ஆடியோவில் குவாரண்டைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக நடந்ததுக்கப்புறம் தான் பல பேர் அந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க, குவாரண்டைன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரிசன் ஒன்று இருக்குது, அந்த செல்லு ஒன்று பிரிச்சிருப்பாங்க. ப்ரிசனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாரண்டைன் செல் இருக்குல்ல சார், அதை பற்றி சொல்ல முடியுமா? அது 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 ஒன்றுமே கிடையாது சார். அந்த சமைக்கிறாங்க இல்லையா, அங்கே போடுறது தான் அது. ஓகே, சமைக்கிற இடத்துல ஒரு செல்லு. ஆமாம், அது வேலை தெரிஞ்சவனா தூக்கி அங்கே போட்டுருவாங்க. முதல்ல வரணும் குவாரண்டைனில் போடியா அப்படிம்பாங்க. அதுதான் அதை பற்றி, அதெல்லாம் அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது அங்கே வச்சு சேஃபாக பார்த்துக்குங்க, அவன் சொகுசாக பார்த்துக்குங்க அப்படின்னா அது என்ன சொல்ல வராங்க? சொகுசாக பார்த்தா அவன் வந்து அந்த சமையல் அறையில் இருப்பான் இல்லையா, எந்த ஒரு இதுவும் கிடையாது உங்களுக்கு. இப்போ எனக்கு சமையல் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போய்ட்டு சமையல் அறையிலே இருக்கலாம், நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கு தான். ஆமாம், நீங்கள் பேக்கரி வேலை தெரியுமா, பேக்கரி இருக்குது, உள்ள எல்லாமே இருக்குது. சம்பளம் உண்டு உங்களுக்கு, ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா சம்பளம் உண்டு ஒரு நாளைக்கு. ஆமாம், சம்பளம் உண்டு. நீங்கள் வந்து ஆர்டிஸ்டா, நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்து கிட்டார் வாசிக்கிறவரா, வாசி போ, நீ பிடியில் வாசிப்பியா வாசி, மிருதங்க வாசிக்க வாசி, அப்படிலாம் இருக்குது உள்ள. பெரிய ஸ்டேஜ் இருக்குது, நீங்கள் ட்ராமா போடலாம், எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குங்க உள்ள. உனக்கு வெளியில் நடமாட சுதந்திரம் மட்டும் கிடையாது, உள்ளே கிடையாது. சிறைத்துறை என்ன சொல்கிறாங்க, குற்றவாளியை வந்து இங்கே வந்து போட்டு அடைச்சி துன்பம் பண்ணணுன்ட்டு கிடையாது, அவன் திருந்தணும். அதுக்காக தான் இது எல்லாமே. அதுக்காக நாமளும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. சார், இப்போ ஒருத்தர் சிறைக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்க, அவன் ஆசைப்பட்றான் எனக்கு சிறைச்சாலைக்குள்ளே சகல வசதியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எவ்வளோ வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண நேரிடும்? சார், சகல வசதி கிடைக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் நினச்சாலாம் முடியாது. பணம் இருந்தால் மட்டுமே சாதிச்சிட முடியாது. ஓரளவுக்கு அதிகாரிகள், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். சும்மாலாம் போய் பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஒரு செல்லில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும்போது அவன் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய், வாரத்துக்கு 1 லட்ச ரூபா, மாதத்துக்கு 5 லட்ச ரூபா, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது ஒரு 10 போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான உள்ள ஒரு 8 பேர் நல்லவனாக இருப்பாங்க, 2 பேர் கரெக்டோட இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் ஒன்றும் பண்ண முடியாது சார். நம்ம வீட்லேயே 3 பேர் நல்லவனாக இருக்காங்க, 2 பேர் திருடனாக இருக்கானுங்க. அது நம்ம என்ன பண்ண, சொசைட்டியில் அப்படி தாங்க இருக்கும். நம்ம அதெல்லாம் நம்ம பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஜெயிலுக்கு போகணும், ஜெயிலுக்கு போயிட்டு வரணும். அப்போ தான் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ சார், ஏதோ டிஸ்னிக்கு கூட்டு போகிறாங்க இல்லைங்க, அந்த உலகம் வேறங்க. அங்கே போனீங்கன்னா பல உலகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு விஷயம் இருக்கும், ஒவ்வொரு குற்றவாளிகிட்டையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், ஒவ்வொரு நிரபராதிகிட்டையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அவ்வளோ பெரிய கடலுங்க அது. நீங்கள் எத்தனை நாள் உள்ளே இருந்தீங்க? நான் ஒரு 10 நாள் இருந்தேன். 10 நாள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்க. ஆமாம்.
அப்பா நீங்கள் சொன்னீங்களா முதல்ல நிறைய தலைவர்கள் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அந்த டெப்த் என்ன அப்படின்னு. ஆமாம், அது ஒரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க சார். அதே போல் இப்போ இந்த ஆடியோ லீக் ஆகிடுச்சு. ஆமாம் சார். சிறைத்துறை தலைமைக்கு பெரிய தலைவலி இது. ஏன்னா ஒரு கலங்க மாதிரி இது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்கு கீழே இருக்க அதிகாரி தான் தப்பு பண்ணியிருக்காப்புல, சஸ்பெண்டே பண்ணியிருக்காங்க வேறு அவர் அப்படின்னு இருக்கப்ப பப்ஜி மதனுக்கு இப்போ அந்த சிறைச்சாலைக்குள்ளே என்ன நடக்கும்? இது என்ன தெரியுங்களா, இந்த மேட்ரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க, அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வெளியே வந்தவொன்னு பப்ளிக் ஆகிடுச்சு. பப்ளிக் ஆகிடுச்சுன்னா எப்போவுமே நான் வந்து உங்களை காப்பாற்றிருப்பேன். என்னால் நீங்கள் சுகம் அனுபவிச்சிருக்கீங்க, என்னால் நீங்கள் பலன் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் என் தலைக்கு கத்தி வரும்போது உங்களை காலி பண்ணிடுவேன். அதுதான் போலீஸ். ஆமாங்க, பின்ன அவருக்கு வேலைக்கு வேட்டு வருதுன்னும் போது அவர் என்ன பண்ணுவார், உங்களை என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுவார், பக்காவாக ரெக்கார்ட் பண்ணிவிடுவார் உங்களை. அந்த மாதிரி பப்ஜி மாதிரினா உள்ளே போட்டு 2 சாத்தினாலும் சாத்தலாம், வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அவரால் தானே இந்த பிரச்சனை அவரால் தான். லீக் ஆகாது இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக போயிருக்கும். இந்த விஷயம் வெளியே வந்திருக்காது. இப்போ காவல்துறைக்கு அசிங்கம், சிறைத்துறை எல்லாத்துக்குமே தலைவலி தானேங்க. அப்படின்னும் போது அவங்க கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். போட்டு சாத்துவாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இது மாதிரி யாரெல்லாம் சொகுசு அனுபவிச்சாலோ எல்லாருக்கும். ஆமாம், சர்வே பண்ண யார் உள்ளே இருக்காங்க, டக் டக் டக்னு இவனே போய் சொல்லுவான். யார் காசு வாங்கினாலும் அவரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கப்பா, பிரச்சனை ஆகுது. இயல்பு தானேங்க, இயல்பாக நடக்கிறது தான். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா சிறைத்துறை நிர்வாகம் அடுத்து பெரிய பெரிய ஆப்புகளை உள்ள சொருவத்தக்காகத்தான் இருக்கு. கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா உன்னை போனால் போகுதுன்னு ஒழுங்காக சொகுசு வாழ்க்கை உனக்கு பண்ணி கொடுத்தா நீ இந்த மாதிரி பண்ணின்னு இருப்ப, என் வேலைக்கே வேட்டு வைப்ப, நான் சும்மா விட்டுருவேன் உன்னை அப்படின்னு நினைப்பாங்கல்ல. மொத்த கோவத்தையும் இறக்க நேரிடும். ஆமாம், ஓகே சார். அதே போல் சார், இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் குண்டாஸ் அப்படின்னு தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக முதலே வெளியே வந்திருக்க ஒரு நபர் தான் இவர் மதன். ஆனால் குண்டாஸ் பாஞ்சதுனாலேயே வர முடியல அவ்வளோ சீக்கிரத்தில். இந்த குண்டாஸ் அப்படின்றது எந்தெந்த குற்றச்சாட்டில் சிக்கனங்க மேலாம் போடப்பட்டது சார்? இந்த லேண்ட் கிராபிங் பண்ணுறாங்க இல்லையா, நில அபகரிப்பு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு குண்டாஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் மிரட்டல், கத்தி காட்டி பணம் பறிக்கிறது, ராபரி, அதுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சைபர் கிரைம்ஸு, பூட்லெகர்ஸ், சாராயம் காய்ச்சறது, சாராயம் விற்கிறது, இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள். இப்போ இந்த மாதிரியான குற்ற வழக்குகளை பின்னணி உள்ளவங்களை குண்டாஸ் போடுவாங்க. இது கூட என்னென்னா, குண்டாஸ் போடாமல் தான் இருக்கும் போலீஸு. இவன் சேட்டை தாங்க முடியாது, பார்ப்பாங்க, அவனா இறாவுனா ஒரு கேஸில் உள்ளே போடுவாங்க. அடுத்து 2 எஃப்ஐஆர் போட்டு பின்னாலேயே ஒரு ஃபைல் அனுப்பிச்சிடுவாங்க, இவ்வளோ பெரிய கட்டு அனுப்பிச்சிடுவாங்க, ரெடி பண்ணிவிடுவாங்க. புக்கு எப்பா அவனுக்கு புக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீங்கள் ஸ்லேட பாஸை புக்கு அட்டை போட்டாங்கப்பா அவங்களுக்கு அப்படின்னா குண்டாஸ் போட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான இந்த பாலியல் விஷயங்கள், சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே குண்டாஸ் போடுவாங்க. அதே நேரத்தில் இப்போது சென்னை மாநகரம் லிமிட்டில் இருக்கிற குற்றவாளியை குண்டாஸ் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அத்தாரிட்டி வந்து சிட்டி போலீஸ் கமிஷனர் அவர் தான் போடுவார். அவர் தான் போடுவார்னா இன்ஸ்பெக்டர், ஏசி அந்த லெவலில் எல்லா ஃபைலும் மூவ் ஆகிடும். கம்ப்ளீட்டாக போட்டுருவாங்க. 3 வழக்குகள் போட்டு இவனுடைய பின்னணி என்ன, குற்ற பின்னணி என்ன, எப்படி இவன் வெளியே வந்தால் என்ன பண்ணுவான், இவன் வரக்கூடாதுன்றதுக்கு என்ன காரணம், இவனை ஏன் உள்ளே அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது மோஸ்ட் டேஞ்சரஸ்ன்ற ஒரு பட்டியலே கொண்டு வருவாங்க. ஆமாம், அப்போ கமிஷனர் என்ன பண்ணார், ஓகே ரெக்கமெண்டட் போட்டு கொடுத்துருவாப்புல. போனவுடனே ஜெயிலுக்கு போய்டுவாங்க ஃபைல். இவர் உள்ளே இருப்பார். உள்ளே இருக்கும்போது சூப்பரண்டுக்கிட்ட போய்டும். உடனே கைதியை கூப்பிட்டு சொல்லுவாங்க, தம்பி உன் மேலே குண்டாஸ் போட்டாங்கப்பா அப்படின்னு. குண்டாஸ்க்கு வந்து பெயில் கிடையாது, பிணை கிடையாது. அதை வந்து அந்த குண்டாஸ் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் கோர்ட்டில், ரிட்டு தான் போடணும். ரிட்டு போட்டு தான் சேலஞ்ச் பண்ணால் வர முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி எவரி 3 months கூடுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறை கூடுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை கூடும்போது பாதிக்கப்பட்டவங்களை சேர்ந்தவங்க அங்கே போய் மனு கொடுக்கணும். என் புள்ள இந்த மாதிரி இருக்கார், எந்த குற்றமும் செய்யாதவர், போய் கேஸ் போட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க போய் அங்கே பேசணும். அதை அவங்க பார்ப்பாங்க. இவங்க மனுவை பரிசீலனை பண்ணுவாங்க. அவங்க யார் என்ன ஏது எல்லாம் ரிப்போர்ட் எடுப்பாங்க. என்ன கேஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு அது தரவாக பார்த்துருவாங்க. பார்த்துட்டு உடனே சொல்லிட மாட்டாங்க, சரி அடுத்த வாய்தாக்கு வாமா, 3 மாதம் முடிஞ்சிருச்சிங்களா, ஆமாம் அடுத்த 3 மாதம், அடுத்த 3 மாதத்துக்கு வரும்போது பார்த்துட்டுருக்கேன், அடுத்த வாய்தாக்கு வாங்க, 9 மாதம் ஆயிடுச்சிங்களா, அப்போ அந்த கமிட்டியை ரிலீஸ் பண்ணிவிடும். 2 மாதம் தான் இருக்க போகிறான், எதுக்கு அமுச்சு விட்ருவோம். அப்படி இல்லைன்னா அடுத்த வாய்தாக்கு வாங்க அப்படின்னா 1 வருஷம் முடிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவான்.
இந்த விஷயம் வந்து நீங்கள் புறநகரில் பார்த்தீங்கன்னா, மப்சலில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போலீஸ் செட் போயிட்டு எல்லா போலீஸ் டு போலீஸ் பிரச்சனை இல்லை. ஒரு இன்ஸ்பெக்டர் குண்டாஸ் போட்டு கமிஷனர்கிட்ட கொடுக்குறாருன்னா போலீஸ் தானே போடுறாங்க, அதனால் ரெக்கமெண்ட் பண்ணிடுவார் கமிஷனர். தப்போ ரைட்டாக அது வேறு விஷயம், ரெக்கமெண்ட் பண்ணிடுவார். ஆனால் புறநகர பகுதியில் மாவட்ட ரீதியாக நீங்கள் போகும்போது கலெக்டர்கிட்ட தான் போகணும். அவருக்கு தான் பவர் இருக்கு, குண்டாஸ் பவர். போலீஸ் ஹெட்மே கொடுப்பாங்க, போலீஸை அலையே விடுவாங்க அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். அவங்க என்ன பண்ணுவாங்க, தாசில்தார், ஆர்டிஓ, அவங்க இவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி எல்லாம் போட்டு கலெக்டர்கிட்ட வரும். கலெக்டர் தூக்கி வச்சுருவார் ஃபைலை. சில கலெக்டர் உடனே போட்டுருவாங்க. இது என்னன்னா, இந்த கூண்டாஸ் போட்டு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஃபைல் போயிடணுங்க. இல்லைன்னா கூண்டாஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஆமாம், அந்த பீரியட் இருக்குது. அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் அந்த கூண்டாஸ் ஃபைலை உள்ளே தள்ளிடணும். இல்லைன்னா கூண்டாஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. இப்படி தான் போலீஸ் தப்பாக பண்ணி கூண்டாஸ் உடச்சிட்டு வெளியே வந்துடுறது. ஏன் தப்பாக பண்ணுறான்னு அவசரம், மற்ற வேலையை பார்க்கணும். சொல்லுவார் கமிஷனர், கேட்பார், என்ன ஆச்சு கூண்டாஸு, எதான் கூண்டாஸ் போட்டிங்க, கூண்டாஸே வரல அப்படின்னும் போது டென்ஷன் தானே போலீஸுக்கு. இப்படி சிட்டிக்கு போலீஸு, மப்சலுக்கு கலெக்டர் போடணும். இப்போ 2ஆக செக்ரிகேட் பண்ணலாம். ஆமாம். ஓகே சார். சார், இந்த பப்ஜி மதனோட வழக்கு இருக்குல்ல சார், ஆமாம், இதுக்கப்புறம் என்னவா மாறும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு, இப்போ ஆடியோ லீக் ஆகி இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இது எப்படி போகும், இதோட பாதை எப்படி இருக்கும்? இப்போ இது என்னென்னா சார், ஏற்கனவே அவர் என்னென்ன கேஸ் போட்டுருவாங்கன்னு தெரியல. ஐடி இதெல்லாம் போட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் அவர் மேலே போட்டிருப்பாங்க, சீட்டிங் போட்டிருப்பாங்க, வன்கொடுமை, இது நான் பெயிலபிள், நீங்கள் வெளியவே வர முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி செக்ஷன் போட்டிருப்பாங்க. இப்போ லீக் ஆன உடனே இதை ஃப்ரேம் பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் கூட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடலாம். அதாவது இவர் சிறையில் எவ்வளோ நாள் இருக்கணுமோ அதை தாண்டியே கொஞ்சம் நாட்கள் கூட தான் இருக்க நேரிடும். ஆமாம், இவருக்கு பெயிலே கிடைக்காதுங்க. இப்போ இந்த விஷயம் நடந்ததுனா, ஆமாம், கூண்டாஸ் போட்டிருந்தாலும் அவர் மேலே ரிட்டு போட்டால் கூட ரிட்டு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க கோர்ட்டில். அவங்களுக்கு தெரியும், நீதிபதிக்கு தெரியும் என்ன மாதிரி ஆள் மேலே இவங்க கூண்டாஸ் போடுறாங்க. சில நேரத்தில் கூண்டாஸுக்கு கோர்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபைனலே கேன்சல் பண்ணிவிடுவாங்க கோர்ட்டில். சில விஷயங்கள் தெரியும் அவங்களுக்கு, இவன் நொட்டோரி அக்யூஸ்டு, இவனை விடவே கூடாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஐயோ, அந்த மாதிரிலாம் உண்டு. அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இல்லை, ரொம்ப நாளைக்கு அவர் உள்ளே இருந்து தான் ஆகணும், வெளியே வர முடியாது. கண்டிப்பாக சட்டப்படி நீங்கள் சொல்கிறது தெளிவாக புரியுது. ஆனால் ஒரு மனைவியோட மனநலம் இருக்குல்ல, அதையும் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணி. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் உள்ளே இருக்காரு, தப்பு பண்ணிட்டு போயிருக்காருன்னு ஓகே சொல்கிறபடி நான் எடுத்துக்கிறேன், ஆனால் அவர் உள்ள சேஃபாக இருக்கணும், அவருக்கு வெளியே இருந்த மாதிரி கொஞ்சமாச்சும் உள்ள நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருக்காரு, குற்றத்துக்கு இந்த அம்மா உடந்தையாக இருந்திருக்காங்க, பணம் சம்பாரிச்சிருக்காங்க, எப்படி மனநலம் உனக்கு பாதிக்கும்? என்னங்க, ஒரு அப்பாவியை பிடிச்சி உள்ளே போட்டிருந்தா அந்த மனைவி என்னுடைய மனநலம் பாதிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். கூட சேர்ந்து நீயும் கூவாக்கிட்டு நீங்களும் வந்து உடந்தையாக இருந்திருக்கிறீங்க, பணம் சம்பாரிச்சிருக்கீங்க, எப்படி உங்கள் மனசு பாதிக்கும்? ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா சில மக்கள் இவங்களுக்காக உச்சி கொட்டுறாங்களே, சே பாவமாக அந்த பொண்ணுன்ட்டு, அந்த நினைப்பே வேணான்றீங்க. கண்டிப்பாங்க, இது சமூகத்துக்கு எதிரான விஷயம் அவர் பண்ணியிருக்காரு, நீயும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கிற, அப்படி அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? உனக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்து குழந்தைங்க இருந்து இன்னொருத்தன் பண்ணியிருந்தா நீ எவ்வளோ பாதிப்ப? அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதனால தான் கேட்டேன். ஆமாம், அப்படி குழந்தை இருக்குன்னா நீ எவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? சார், ஆக்சுவலாக சமுதாயத்துக்கு ஒரு பாடம் கண்டிப்பாக வழக்கு. கண்டிப்பாக இதுலேருந்து மக்கள் நிறைய படிப்பினைகள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கண்டிப்பாக. ஓகே சார். சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்விகளை பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.